நம்ம இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இது இது கேட்டகரி என்னன்னா அப்ரசிவ் அண்ட் கிரைண்டிங் மில்ஸ். அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் வந்து இதெல்லாம் மல்டி பேக்கர் ஆயாச்சு. ஸோ ஸ்டில் ரன் ஆகும். அப்படின்னா என்னன்னா இந்த கிரைண்டிங் மில்ஸ், இந்த போஷ் கம்பெனிலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஃபார் ஸ்மூத்திங் பண்ண, கிரைண்டிங் பண்ண, அந்த வீல்ஸ் தயாரிக்கிறது, அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஓரியன்டாக உள்ள ஸ்டாக்ஸ் இந்த மூணு. அதில் வந்து ஃபஸ்ட்டு கார்பன்டைன் யூனிவர்சல் லிமிடெட் பார்ப்போம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் 2001. இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். பட்டு சொல்கிறேன், இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி ரன் ஆகிருக்கு, எப்படி அதாவது லாங் டேர்ம் அதில் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் வந்து எந்த ஸ்டாக்ஸில் நம்ம போடுறோம் அது ரொம்ப முக்கியம். ஸோ இதை பாருங்கள், இந்த ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்டாக்ஸ் எப்படின்னா இந்த டைமில் இருந்து பட் ஜஸ்ட்டு ஷூட்டப் ஆனது இப்போ தான். கொரோனாவில் இருந்தால் ஷூட்டப், எல்லா ஸ்டாக்கும் அந்த டைமில் தான் ஷூட்டப் ஆகிருக்கு. ஸோ யாரெல்லாம் உள்ளே போட்டாங்களோ அவங்கெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஐயோ லாஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது தான் இந்த ஸ்டாக்லாம் வந்து மேலே, இந்த ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்கும் மேலே போயிருக்கு. கீ இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள், கீ ஃபேக்டர்ஸ் இதுக்குள்ளது பி ரேஷியோ, ஆர்ஓஇ, டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க, டிவிடெண்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லம்சம் நம்ம வந்து இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோன்னு பாருங்கள். 800. 6 மந்த்ஸுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு 10,000 அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து 1 லேக் அப்படிலாம் கொண்டு போய் எல்லா இதுலேயும் அப்படின்னா நம்ம வந்து குரோபதியாக தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இது ஜஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜுக்கு சொல்கிறேன், எப்படி இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதை மாதிரி நீங்கள் கொண்டு போய் மொத்தமாக போட்டுறாதீங்க உடனே இருக்குது இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு. பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டு எப்படின்னு பாருங்கள். அப்புறம் 1 இயருக்கு பாருங்கள் 40,000 கொடுத்துருக்கு, 5 இயர்ஸுக்கு 48,000. 10 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு 10,000 போட்டிருந்தா இவ்வளோ வந்திருக்கு. 15 இயர்ஸுக்கு பாருங்கள் 2.77 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. நான் கொஞ்சம் திக்கி தான் பேசுகிறேன், கொஞ்சம் நாளாயிடுச்சு, பேச்சு வரமாட்டேது. அதனால தான் இந்த யூடியூபே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா பேசுறதுக்கு யாரும் இல்லை. சரி நம்ம தனியாக பேசியிருக்கக்கூடாது, மனசுலேயே வச்சுருக்கக்கூடாதுன்னு எல்லாமே எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் டிஃப்ரென்ஸும் இருக்குது பாருங்கள், செக்டார் வைஸ். இப்போ நம்ம போட்டிருந்தோம்னா டிவிடெண்டோடு சேர்த்து தான் இது, இவங்க டிவிடெண்டும் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி உள்ள ஸ்டாக்ஸ் தான். ஸோ 10,000 போட்டிருந்தா இவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதான். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் பாருங்கள் 41%. எஃப்ஐடிஏ 2 பேருமே பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து இப்போ ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிஏஏ குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள், மற்றபடி எதுவும் பார்க்காதீங்க. சும்மா எல்லோரும் சொல்லுவாங்க அதை பார்க்கணும் இது பார்க்கணும். கம்பெனி டெபிட்டில் இருக்கா, கம்பெனி ஆனுவல் இன்கம் பாருங்கள், அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து உண்மையாகவே ரன் பண்ணுறாங்களா, அது ஒன்று முக்கியமான ஒன்று. இது உண்மையாகவே ரன் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து உண்மையாகவே ரன் பண்ணுறாங்க பாருங்கள். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா பாருங்கள். டெபிட் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லைன்னா கடன் வாங்கிட்டே இருக்காங்களா பாருங்கள். இது எல்லாமே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும். இது வந்து இப்போ உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நமக்கு கிடையாது, எஸ்ஐபியும் நமக்கு கிடையாது. நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இதில் எதுவுமே கிடையாது. இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும்தான் நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸ்விங்கு கூட பண்ணிக்கலாம், பட் வந்து கேபிட்டல் அதிகமாக இருந்தால் தான் ஸ்விங் லாங் டேர்ம் இந்த மாதிரி நம்ம போக முடியும். ஸோ
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை பேர குழந்தைங்க அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய. ஏன்னா நாலேஜ் இப்போ தான் பூம் ஆகுது. பட் இந்த மார்க்கெட் வந்து இப்போ இனிமேல் தான் பூம் ஆகும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஃபாலிங் பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த ஸ்டாக் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபினான்ஷியலாக பாருங்களேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சேல்ஸு கம்மியாக கூட்டிகிட்டு தான் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் வந்து கூட்டிகிட்ருக்கு. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டும் பரவாயில்ல. டேக்ஸு நெட் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. டிவைடெண்ட் ஈல்டும் கொடுத்துட்ருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டு ஈக்விட்டி கேபிட்டல் ஓகே. இதெல்லாம் நீங்கள் ஒருக்கா ரஃபாக நீங்கள் ஒருக்கா பார்த்துருங்க. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. இன்சைட் பாருங்கள். சேல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் யாரும் சொல்லவும் மாட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அது பாட்டில் ஒரு சைடில் ஏறிட்டே இருக்கும். எப்போ யாரையும் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் இல்லை இதில். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் ஓகே பரவாயில்ல. பட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் தான். எஃப்ஐடிஏ எல்லாருமே ரீட்டைல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் ஓகே. மியூச்சுவல் ஃபண்டும் ஹோல்டிங்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நிப்பானு ஹோல்டிங்லாம் 4% வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் இதில் போட்டு இப்போ நம்ம பணத்தை இவங்க வாங்கி இதில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு நமக்கே கொடுப்பாங்க. அதான் எஸ்ஐபி, வேறு எதுவுமே இல்லை. அவங்க இப்போ நம்ம வந்து நாலேஜ் இருக்காது, இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. எஸ்ஐபியை போடலாம், அதான் பெஸ்ட்டு. பட் வந்து உங்களுக்கு வந்து மல்டி பேக்கர் ஆகணும், டக்குன்னு ஒரு அமௌண்ட்டு 1 கோடி ஆகணும், 10,000, அதுக்கு தான் இந்த மாதிரி பார்க்குறது. வேறு எதுவுமே இல்லை. இல்லை என்னால் பார்க்க முடியாது, அப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து எஸ்ஐபியில் போட்டு போயிடலாம். எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட்டு சொல்யூஷன். வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ப்ளஸ்ஸு இஎல்எஸ்எஸ் பாருங்கள், டேக்ஸ் சேவர்லேயும் இவங்க இது பண்ணுறது. இதில் வந்து எல்ஐசி இதில் மட்டும் இல்லை, நிறைய இதில் வந்து இவங்க ஹோல்டிங் எக்ஸிட் ஆகி மாற்றிட்டே இருக்காங்க. அது அவங்க இது கூட உள்ள கம்பெனி பாருங்கள். ஓவரால் ரிவ்யூ மொத்தம் 3 கம்பெனி இருக்குது. சேல்ஸு இது கூட உள்ள இந்த கம்பெனி தான் நாளைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, இது தேவையில்லை. கார்ப்பரேட் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தா, இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2002லேருந்து பாருங்கள் டிவிடெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சாரி கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எப்படின்னு. முன்னாடி கொடுத்த மாதிரிலாம் இல்லை. 12 ரூபா கொடுத்துருக்காங்க, 7 ரூபா கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. வளர்ந்த பிறகு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? அந்த மாதிரி தான். போர்ட் மீட்டிங் ஃபைனல் டிவிடெண்ட் மே மாதம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, போனஸ் ஹிஸ்ட்ரி ஓகே இதெல்லாம். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், ஓவரால் வியூ தான். இது வந்து சார்ட் பேட்டர்ன்லாம் பார்க்குறீங்களா? மேக்ஸிமம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். சார்ட் பேட்டர்ன்லேருந்து பாருங்கள். சார்ட் பேட்டர்னில் வந்து நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு மந்த்லி வியூ பார்ப்போம். மந்த்லி வியூ செம புலிஸாக தான் இருக்குது. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபாலா இதுக்கு ரைட்டாக இதை பாருங்கள். 2020ல் இவ்வளோ தான் ஃபால். எல்லோரும் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ இந்த கம்பெனி அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து பூம் ஆயிருக்கு. இப்போ வேறு வழி ஏதாச்சும் இருக்கா சொல்லுங்கள். நம்மகிட்ட மிடில் கிளாஸ், நம்மகிட்ட அமௌண்ட்டு கிடையாது, அதுதான் ஒரு மைனஸ். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம அப்பா காலத்தில் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் பண்ண முடியும். அவங்களுக்கு இருந்தாலும் அந்த டைமில் எல்லோரும் பயந்துருப்பாங்க. ஏன்னா எவ்வளவு ஈஸியாக வந்து எதுவுமே கிடைக்காது. எந்த கம்பெனி இருக்குன்னு கூட கிடையாது. நம்ம வாங்கியிருந்தால் அது ஒரு பேப்பர் மாதிரி வரும். அதை ஒரு 10 டேஸ் இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. 10 டேஸ் இல்லை அதுக்கு முன்னாடி மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியே இருக்குது. மந்த்லி வியூ பாருங்கள்.
வீக்லி வியூ பாருங்கள். வீக்லியில் இப்போ தான் போயிருக்கு பை. திருப்பியும் நீங்கள் இந்த பையும் இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்துடாதீங்க. இது ஜஸ்ட்டு போட்டு வச்சுருக்குது. ஸோ இதை வச்சு எடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, கேண்டில் கலர் மாறி ட்ரெண்டு மாறினா தான் நம்ம வந்து செல் எடுக்க முடியும், பை எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மற்றபடி பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ணி வைக்கல. மந்த்லியில் வீக்லியில் வந்து இப்போ தான் போயிருக்கு, மே மாதத்துலேருந்து. அப்பவும் பாருங்கள், இதில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு பிரச்சனை. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ நம்ம போய் 1 லேக் போய் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கே ஒரு அமௌண்ட். இதனால தான் நம்ம மிடில் கிளாஸ் இப்படியே இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சம்பாதிக்கலாம் முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பண்ணலாம். என்ன நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். நம்ம ஸ்கூல்லையும் அப்படியே சொல்லி கொடுக்குறதால, காலேஜில் போனதால நமக்கு சேவிங்ஸ்னால் என்னன்னு தெரியாது, மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. அது படிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மார்க்கெட்டை எங்கேயோ போயிடும். இல்லை, வாய்ப்பு மார்க்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போனாலும் இருக்கும். அதான் ஒரு ப்ளஸ்ஸு. சரி, நம்ம அதை பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ டே கேண்டில் பாருங்கள். டேயில் மேக்ஸிமம்லாம் லாங் டேர்ம் எடுக்க முடியாது. ஜஸ்ட்டு ஸ்விங் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி டேயும் இதான். வீக்லி மந்த்லியில் என்ட்ரி எடுத்து ஹோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம் வரும். 10%ல் பாதி புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்ருங்க. பேசாமல் விட்ருங்க, அது பாட்டு போகும். நான் எனக்குள்ளே 1 crore போர்ட்ஃபோலியோ நான் உங்களுக்கு கொஞ்ச நாளாக நான் அப்டேட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. அது என்னென்னா, நான் வந்து தேவை இல்லை எனக்கு அந்த பணம் அப்படின்னா மட்டும்தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலை. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி ஏன்னா இப்போ நான் வந்து இதுக்கு கொண்டு போய் போட முடியாது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ், பென்னி ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் இப்போ வளர்ந்து வர கம்பெனி, அந்த மாதிரி சூஸ் பண்ணி செலக்டடாக போட்டுட்ருக்கேன். அதுவும் என்னென்னா, சின்ன அமௌண்ட் தான் போட்டுட்ருக்கேன் 1 crore போர்ட்ஃபோலியோவுக்கு. இன்னொன்று என்னென்னா, எனக்கு அந்த அமௌண்ட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அந்த அமௌண்ட் மட்டும் தான் நான் போடுறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படி தான் நீங்கள் பண்ணணும். பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு தான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி உங்கள் இது வந்து என்னென்னா, எனக்கு லக் இருந்தால் இப்போவே மல்டிபேக்கர் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா என் பையன் பொண்ணுக்கோ இல்லை அவங்க பையன் பொண்ணுக்கோ அப்படி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ எப்படினாலும் இருக்க தான் போகிறோம், போடுறத போட்டு வச்சுருவோம் அப்படி. ஏன்னா எனக்கு கிரிப்டோ பற்றி அதை பற்றிலாம் தெரியாது, ஃபாரெக்ஸ் பற்றியே தெரியாது மேக்ஸிமம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டை ஃபுல்லாக படிப்போம், அதுக்கப்புறம் வேறு மார்க்கெட்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம எக்கானமியும் போகணும்ல. என்ன, நம்ம டேக்ஸ் கட்டுறோம், நம்ம டேக்ஸே அவங்க அழிக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இன்னொரு மேட்ரு. நம்ம டாபிக் டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இது இனிமேல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லைன்னா ஹார்மோனிக் பேட்டர்லாம் பாருங்கள். ஸ்விங் எங்கே இருக்குது நான் பார்க்குறேன். ஹார்மோனிக் பேட்டர் என்னால் போட முடியும் அப்படின்னா போட்டு நான் உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன். யூடியூப்பில் போட்டு வைக்கிறேன் அந்த ஃபோட்டோ. ஸோ அந்த இடத்துல வந்தால் செல் ஆகிட்டு திருப்பியும் பை ஆகணும். பட் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் இங்கே ஒரு பிரச்சனை. ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. எல்லோரும் வந்து ரிலையன்ஸு, டிசிஎஸ் அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் போட்டிருந்தா 2 lakhs 10,000 போட்டிருந்தா இவ்வளோ தான் ப்ராஃபிட். அப்போ இதே வந்து நீங்கள் 1000 rupees போட்டிருந்தா அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் வந்து பணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி போடுறது. ஏன்னா பாருங்கள், வெறும் 3 ரூபா 4 ரூபா வந்து இந்த ஸ்டாக் பூம் ஆகிருக்கு. ஆனால் இந்த டைமில் இருந்தவங்க எல்லாம் என்ன ஆகிருப்பாங்க பாருங்கள். ஒன்றும் ப்ராஃபிட் பார்த்துருக்க மாட்டாங்க, பார்த்துருந்தாலும் நார்மலாக இருந்திருக்கும், அவ்வளோதான். நம்ம ஜென்ரேஷன் தாண்டின பிறகு, நம்மளே ஹாஃப் ஏஜ் வந்த பிறகு தான் நமக்கு இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோத்துக்கு வந்திருக்கு. இன்னும் போகலாம், போகாமலே இருக்கலாம். ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ, பை, குட் நைட்.